லாரி மோதின விபத்துல உயிர் தப்பின முதியவர் 10 நொடியில மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 72 வயதான பழனிசாமி. இவரு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வீட்டிலிருந்து வங்கிக்கு போறதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு. இவருடைய இருசக்கர வாகனம் தாமலாபுரம் பால் கொள்முதல் நிலையம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்த இவருடைய வாகனம் எதிரில வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. விபத்துல சிக்கியிருந்தாலும் பழனிசாமி காயங்கள் எதுவுமே ஏற்படாம உயிர் தப்பின நிலையில அவரை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மீட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு பழனிசாமி பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. விபத்துல சிக்கியும் உயிரிழக்காத முதியவர் விபத்து நடந்து மீட்கப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. பழனிசாமியுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தேடல் இல்லாத உயிருண்டா சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய அன்பும் மரியாதையும் கிடைக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது விஷயமே இல்ல, ஆனா அவங்களுக்கு இந்த அன்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. விருந்து நிகழ்வுல அங்க வந்திருந்த கெஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஊழியர்கள் உணவு பரிமாறி இருக்காங்க. ஜூஸ் மாதிரியான எல்லாத்தையுமே பரிமாறி இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஜூஸ் கொடுத்துட்டு இருந்த நபருக்கே ஜூஸ வழங்கி இருந்திருக்காரு இந்த நபர். இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவரை இத குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அவரும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து குடிச்சிருந்திருக்காரு. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள்ல ஏன் நம்மளுடைய வீட்டு நிகழ்வுலயே சில பணியாளர்கள் அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு உணவு பரிமாறி இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து நம்மள நிறைய பேர் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்டு இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு வேலையில மறந்துருப்போம். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவும் கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷம்